அந்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருந்துச்சா, சரி அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சோ மச். அது வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பத்திரமா வச்சுக்கணும் ஞாபகமா. அது பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க. சோ நானும் எதுக்கும் கேட்டது கிடையாது. இப்ப நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கிஃப்ட் ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா எதுக்காக கொடுக்குறேன்னு இன்சல்ட் பண்ற மாதிரி கேட்க முடியாதுல்ல. இப்போ உங்க ரிலேஷனோ இல்ல உங்க ஃப்ரெண்டு கொடுத்தா என் ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னு சொல்லி இப்போ உங்க ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க, உங்க ஸ்டூடெண்ட் ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருக்கும். அது தெரிஞ்சுக்கனா எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும், அவங்களுக்கும் அது உங்களுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் இது வரைக்கும் கேட்டது மேபி நெக்ஸ்ட் டைம்ல இன்னொரு ரீசன் அது. இன்னொரு ரீசன் வந்து என்னோட அம்மாவுக்கு வந்து எந்த இதுவும் என்னால இப்ப பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ்ல நீங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா, நீங்க அப்படி ஒரு லைவ்ல எல்லாமே சொல்லுவீங்களா, அதனால எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சரி எங்க அம்மாவுக்கு தான் எதுவுமே கொடுக்க முடியல, அதான் சரி அக்காவுக்கு முடிஞ்சுக்கிட்டே. நீ ஏண்டா அழக்கூடாது. எப்பவுமே நீங்க எல்லாருமே என் பிள்ளைங்க தான் சரியா. நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் யாரையுமே வந்து ஸ்டூடெண்ட் பசங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் என் பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவேன். இது நாள் வரைக்கும் ஒருத்தரையும் நான் வந்து ஹர்ட் பண்ணது கிடையாது, மூஞ்ச காமிச்சது கிடையாது, எதுவுமே பண்ணது அழக்கூடாது சரியா. சோ ஆல் தி பெஸ்ட். Thank you. கல்பனா எப்படி இருந்துச்சு கிளாஸ்? ஒரு வருஷமா அந்த 5,000 ரெடி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அது நான் என் பிரச்சனையே சொல்லக்கூடாது. ஆனா வந்து என் வீட்டுக்கு போயிட்டு வா, நீ எடுத்தோடனே அவங்க கிட்ட போனா வராது, கொஞ்சம் கொஞ்சமா நீ நான் சேர்க்க சொல்லி நினைச்சிட்டு கண்டிப்பா நான் சேர்த்துருவேன், நீ போயிட்டு வா சொல்லி எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. பாப்பா விட்டுட்டு வரணும், ஆனா போனவங்க கிட்டதான் போகணுன்ற பிடிவாதத்தோட இருந்தேன். ராஜேக்கா ஒருத்தர் பிடிக்கும், அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ. சோ வந்ததுக்கு உங்களால ஏதாவது கத்துக்க முடிஞ்சது? நிறையவே கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டீங்க. சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க தான் ட்ரெயின் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளே தான் செதுக்கிக்கணும். நம்மள செதுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு காலம் சரியா. உன்ன நீ தான் ப்ரமோட் பண்ணிக்கணும். ஏன்னா தெருவுக்கு தெரு மெஹந்தி ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. சோ யாரும் வந்து உன்னை வந்து தூக்கி விடுறதுக்கோ உன்னை ப்ரமோட் பண்றதுக்கோ யாரும் வர மாட்டாங்க. நீ ஜெயிக்கணும், நீ வரணும் அப்படின்னா உன்னை நீ தான் ப்ரமோட் பண்ணிக்கணும் சரியா. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான், எங்கேயும் கிளாஸ் போகாத. நான் கிளாஸ் போய் வந்தேன்னா கிடையாது. சோ அப்ப என்னால முடியுதுன்னா உங்களாலே முடியும்ல. இப்ப எனக்கு மெஹந்தி பிடிச்சி நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். அப்ப உனக்கு மெஹந்தி பிடிச்சுதான் இங்க வந்திருக்கேன். அப்ப உனக்கு மெஹந்தி பிடிக்குதுன்னா உன்னால பண்ண முடியும்ல. ஏன் இதுக்கப்புறம் போயிட்டு காசு வேஸ்ட் பண்ணி கிளாஸ் போகணும் சரியா. ஏடி இதெல்லாம் பண்ணாதீங்கடா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இந்த வயசுல எடுத்து காமிக்கிறீங்கல்ல போட்டோ. நாமளும் அழுகக்கூடாதுன்னா வரும். நோ டிராப்ஸ் நோ. சான்ஸ் கிடைச்சா புடிச்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இதுதான் சான்ஸ். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். நீ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மத்தவங்களுக்காக வாழாது, உனக்காகவும் உன் பிள்ளைங்களுக்காகவும் வாழு சரியா. போதும் நம்ம எல்லாம் வந்து மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வெளியே போய் எவ்வளவு பண்றாங்க. இருக்கிறது ஒரு லைஃப். அந்த ஒரு லைஃப்ல எதுக்கு வந்து மத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை தொலைக்கணும். போதும் தொலைச்ச வரைக்கும். இதுக்கப்புறம் நமக்காக நம்ம வாழ்வோம் சரியா. நம்ம பேரண்ட்ஸ்க்காக வாழ்வோம், நம்ம பிள்ளைங்களுக்காக. வேற யாருக்காகவும் நம்ம ஓடணும்னு அவசியம் கிடையாது சரியா. இருக்கிற இந்த கொஞ்சம் லைஃப் என்ன மிஞ்சி போனா ஒரு 30 இயர்ஸ் இருப்போமா. அந்த 30 to 40 இயர்ஸ்ல நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போவோமே சரியா. அதுதான். இதுக்கப்புறம் யாருக்காகவும் உன்னை யாராவது தடுத்தா நீ நிக்காத. உன் லைஃப நீ பாரு, உன் பசங்க லைஃப பாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். முடியாததுன்னு கிடையாது யாராலுமே. நம்மளால எல்லாமே முடியும்னு நினைச்சு ஒரு